ஓகே, ஒரு வட்டத்தின் ஆரம் அதாவது ஆர் 10% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவுன்னு என்ன? ஏரியா ஏ எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆரம் வந்து ஆர்1 எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளா பர்சன்டேஜில் சொன்னதுனால நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 100%. இது எப்படி எழுதலாம்? 100%. அப்போ பை 100 அப்போ எவ்வளவு? 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்2 என்ன பண்ணுறீங்க? குறைக்கிறீங்க. எவ்வளோ % குறைக்கிறீங்க? 10% குறைக்கிறீங்க. அப்போ ஏற்கனவே எவ்வளோ % இருந்தது? 100. இப்போ 10 குறைச்சி எவ்வளோ வரும்? 90%. அப்போ 90%. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 90% = 0.9 வரும். இது R2. நமக்கு என்ன கேட்குறாங்க? பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையுன்னு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². பை கான்ஸ்டண்ட்டா? அப்போ A ப்ரொபோஷனல் டு என்னது? R². அப்போ R²க்கு A வந்து நேர்விகிதத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, A2 புதிய பரப்பு மைனஸ் பழைய பரப்பு பை பழைய பரப்பு இன்ட்டு 100. ஓகேங்களா? சரி, ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? πr². பை தான் கேன்சல் ஆயிருமே, மேலே இங்கேயும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணோம்? R2² மைனஸ் R1² பை R1². ரைட்டு. R2² எவ்வளவு? R2 எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. 0.9 இன்ட்டு 0.9 எவ்வளவு? 0.81. ஏன்னா புள்ளியில் உள்ளதை பெருக்க ஆன்சர் குறையும். இது 0.9, இது 0.81 குறைஞ்சிருச்சு. மைனஸ் R1² எவ்வளவு? 1. 1² 1 தான். எகைன் R1² என்னது? 1. இதை அடித்தா என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 0.19 வரும் பை 1. இது எதில் சொல்லணும்? சதவீதத்தில். அப்போ இன்ட்டு 100. மைனஸ் எதை குறிக்குதுன்னா குறையுதுங்கிறத குறிக்குது. அப்போ 19%. இந்த மாதிரி பார்த்துங்க.